தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சிஎம் சார், நீங்க தோற்று போகும்போது மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் அப்படின்னு பேசக்கூடிய டயலாக்கை இப்பவே எழுதி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை துணையில விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு படி மேல போய் 6 மாசத்துல தெரியும் தமிழகத்துல யார் ரவுடி என்னன்னு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இவர்கள் இன்னுமே திருந்துற மாதிரி இல்லை. கரூர் பிரச்சனைக்கு அந்த சம்பவங்களுக்கு காரணம் தமிழக அரசும் தமிழக நிர்வாகம் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் குற்றம் சாட்டக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இங்க இறந்து போன 41 நபர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானத்துல கூட வன்மத்தை கக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் திமுகவும் அதனுடைய தோழமை அமைப்புகளும் இங்க நடுநிலையாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இந்த கரூர் சம்பவத்தை தாண்டி வந்தா கூட ஏன் இவர்கள் தாவேகா கட்சியினர் இந்த கரூர் சம்பவத்தையே பிடிச்சு சுத்திட்டு வராங்க? எதற்கு இந்த அரசியல்? என்ன நோக்கத்திற்காக இதையே திரும்ப திரும்ப இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்பி இருக்கு. என்ன நோக்கம், என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சமீபத்தில் தாவேகா கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. வழக்கம் போல அவர்களுடைய அரசியல் விஷயங்கள் எல்லாம் என்னென்ன பேசுவாங்களோ அதைத்தான் பேசுனாங்க. அவர்கள் அடுத்த கட்ட பயணம் மேற்கொள்வதற்கான எந்த விஷயமும் இதில் தெரியல. ரெண்டு விஷயங்களை தான் இதில் பிரதானமாக நம்ம பார்க்க முடியுது. ஒன்று திமுக அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறது, அதுவும் கரூர் சம்பவத்திற்கு திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிறது மாதிரியாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொஞ்சம் மழுப்பலாகவும் பேசக்கூடிய விஷயங்கள் இதுல இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, விஜய் அவர்களை தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்கி கொள்ளுகிற மாதிரி தான் அவர்கள் இன்னமுமே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பீடத்திலேருந்து விஜய் அவர்களை கீழே இறக்குற மாதிரியான இவர்களுக்கு அந்த யோசனை இல்லை. இப்படி தான் இவர்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அரசியலை சந்திக்க போகிறாங்களா, அரசியலில் செயல்பட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும்பியிருக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய விஷயத்துக்கு முதல்ல வருவோம். ஆதவ அர்ஜுனா முதல்லேருந்து தொடங்குறாரு. யார் ஓடி ஒளிஞ்சாங்க அப்படிங்கிற கதையிலேருந்து தொடங்குறாரு. கரூரில் இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் நிற்காம வண்டிகள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புனீங்க. அதிரடியாக கிளம்பி 10-40 நிமிஷத்தில் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இவர் என்ன சொல்றாரு, அங்க போய் நாங்க இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட கேட்டுட்டே இருந்தோம். எங்களை யாரையுமே இங்க நிக்க விடல. தாவேக்கா துண்டு போட்டிருந்தா எங்களை எல்லாம் அடிச்சாங்க, கடுமையான தாக்குதல் நிகழ்த்தினாங்க அப்படின்னு ஒரு புதிய விஷயத்தை இப்ப சொல்றாரு. ஏன் இதுக்கு ஆதாரம் இல்லையா? எல்லாரும் அடியா வாங்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய தொண்டர்கள் எல்லாம். என்ன ஆதாரம் இருக்கு இதுக்கு? யார் உங்களை தாக்குனாங்க? ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. காட்டிட்டு இது பண்ணுங்க. ஒரு 500 தொண்டர்கள் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருந்தோம். அந்த பகுதியில் போய் எங்களுக்கு தொண்டர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் மெனக்கிட்டு போகிறதுக்காக இருந்தோம். இன்னும் போனாச்சுன்னா நிலைமை மோசம் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லி ஒரு ஜல்ஜாப்பு விஷயத்த மறுபடியும் பேசிட்டு இருக்கிறார். இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டத்துக்கு அனுமதி வாங்கும்போது நாங்கள் எங்களுடைய தொண்டர்கள் எவ்வளோ வருவாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். பொதுமக்கள் ரசிகர்கள் எவ்வளோ வருவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீ ஏன் கட்சி நடத்துகிற? உனக்கு பொறுப்பு இல்லைன்னா நீ ஏன் கட்சி நடத்துகிற? நீ எதுக்கு கூட்டம் நடத்துகிற? வீட்டில் இருந்து வாட்ஸ்அப் கால்லையோ இல்லைன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் காணொலியில் பேசி பண்ணீங்கல்ல, அது கூட வெளியே தெரியாத அளவில் அந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அதில் வேற டைலாக். என்ன டைலாக் பேசுகிறீங்க? இவர் காணொலியில் வரக்கூடிய தலைவர் அல்ல, தமிழக மக்களுடைய வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லி வேற உசுப்பேற்றக்கூடிய வேலையெல்லாம் அங்கே நடக்கும். அப்போ நீங்கள் பண்ணுறது, நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு மிக மிக முக்கிய காரணம். இந்த இறப்புகளுக்கு முக்கிய காரணம். அரசாங்கத்தை குற்றப்படுத்துங்க, அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை குற்றப்படுத்துங்க, அது வேற. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் அரசு மேலே சுமத்துறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாரு.
எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் கூட்டம் வர்றது விஜய் அவர்களுக்கு தான். அதை இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கரிஷ்மாவும் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகையை கொண்டு வந்தால் இதை விட அதிகமான கூட்டம் வரும். அதுக்காக மக்கள் அவங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு திரை பிரபலம் வந்து திடீர்னு வந்தாச்சுன்னு சொன்னால் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் கூடுறது வந்து சகஜம். ஏற்கனவே பல ஆதாரங்கள் இருக்கு, பல விஷயங்கள்ல நம்மளே பேசியிருக்கோம். நம்முடைய நடிகர் விக்ரம் வந்து மதுரையில் வந்தபோது, காலையில் மதுரையில் வந்து ஒரு தேட்டரில் வந்தபோது 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து கூடினாங்கன்னு சொல்லி தகவல் இருக்கு. இனி ஏகப்பட்ட நடிகைகள், அவங்கள எல்லாம் தமிழக முதல்வர் பதவியில் உட்கார வச்சு நம்ம அழகு பார்க்கலாமா? அதுவும் விஜய் அவர்கள் எப்படிப்பட்டவர்னா, மக்கள் மீது எந்த அளவுக்கு இரக்கம் இருக்குன்னு சொன்னால், முதல்ல திருச்சியில் வந்து இந்த கூட்டத்தை நடத்தணும். அதில் 6 மணி நேரம் தாமதமாச்சு. அந்த அளவுக்கு நெருக்கடி. எங்கள்கிட்ட இந்த திருச்சி ஏர்போர்ட்லேருந்து போக முடியல. 6 மணி நேரத்துக்கு பிறகு தான் அங்கே போய் வந்து சந்தித்தோம். அரியலூருக்கு போகிறதுக்கு சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரம்பலூரில் போகிறதுக்கு இரவு நடுச்சாமம் ஆயிடுச்சு, 7 மணி நேரம். அப்போ அந்த பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே நீங்கள் கூட்டம் நடத்தினீங்கன்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கக்கூடும், அதனால் நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு நாங்கள் வந்து திருப்பி போகிறோம். அப்போது விஜய் அவர்கள் நமக்காக மக்கள் வந்து இவ்வளவு தூரம் காத்திருந்து இருக்கிறாங்களே, அதுவும் குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு எட்டு பார்த்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு சொல்லி கண் கலங்கினாராம். அன்னைக்கு மட்டும் அனுமதிச்சிருந்தா கரூரில் இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கோ அதே சம்பவம் வந்து அங்கே நடந்திருக்கும், அங்கே நடப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ அதை வந்து காவல்துறை, தமிழக காவல்துறை தடுத்து நிப்பாட்டியிருக்கு. இப்போ ஏற்கனவே நாமக்கல்ல நீங்கள் காலையில் கூட்டம்னு சொல்லி மத்தியானம் வந்து சேரும்போதே பலர் மயக்கம் அடித்து விழுந்தாச்சு. ஏற்கனவே உங்களுடைய கூட்டங்களுக்கு வந்து 5 நபர்கள் செத்து போனாங்க. இதை பற்றி ஏன் பேசாமல் இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து குற்றம் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் இதில் நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அவரை இன்னுமே வந்து வீட்டில் இருந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக முடிஞ்சாச்சுன்னா அவரை வந்து வெளியிலே நீங்கள் காட்ட மாட்டீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய தாவேகா கட்சியினுடைய அரசியல், இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அடுத்த கட்டத்துக்கு வாரதுக்கான எந்த முஸ்தீப்பும் எந்த முயற்சியும் வந்து நீங்கள் வந்து பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் இதில் மிக மிக முக்கியமாக இறந்து போன அந்த மக்களுக்கான தீர்மானம் நிறைவேற்றிங்க. அந்த மக்களை தியாகிகள் பட்டியலில் சேர்த்துட்டீங்க. தியாகிகள்னா யாரு? ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களுடைய ஒரு மறுமலர்ச்சிக்காக, சுதந்திரத்துக்காக, ஒரு விடுதலைக்காக போரிட்டு மாளக்கூடியவர். ஆனால் நீங்கள் அந்த விஷயங்களை நான் வாசிக்கிறேன், அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். தமிழக அரசியல் மாற்றத்தை விரும்பும் மக்கள் அரசியலை மையமாக கொண்ட நம் லட்சிய பயணத்தில் வந்து பங்கெடுத்த நம் சொந்தங்களான அந்த தியாகிகளுக்கு, தியாகிகள் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயதானது வரைக்கும் வந்து தியாகிகள், கிட்டத்தட்ட 6-7 குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை நாசாக்கிட்டு அவர்களை என்னென்ன ரீதியாக ஆளாக்கி பார்க்கணும்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் நினச்சிருப்பாங்க. அந்த கனவுகளை எல்லாம் செதைச்சிட்டு நாசமாக்கிட்டு அவர்கள் வந்து தியாகிகளாம். நாமக்கல்ல அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு இவங்க கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு வராங்க. அதில் என்ன சொல்றாங்க? கற்பனைக்கு எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு. இதில் தான் காவல்துறையினர் வந்து இவர்களை வந்து வரவேற்று வாங்க பேசுங்கன்னு சொல்லி எல்லாமே எங்களை அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தில் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இவர்களுடைய சூழ்ச்சி வந்து அவர்களுக்கு தெரியலையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை பின்னி
அதுக்கு பிறகுதான் இவங்க எங்களை வரவேற்கிற மாதிரி வரவேற்று போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சூழ்ச்சி தெரியாம தான் விஜய் அவர்கள், தலைவர் அவர்கள் வந்து முதல்ல காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தார். நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே உனக்கு பக்கத்தில் வந்து செத்து விழுந்துட்டு இருக்கான், மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கிறான், ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு, மக்கள் வந்து பேச்சை நிறுத்தடான்னு சொல்லி சத்தம் போடுறான், செருப்பு வீசுறான். இது எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. ஆனால் மிகப்பெரிய கற்பனைக்கு எட்டாத வகையில் வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்தது, செயற்கையான குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று சந்தேகிக்க வேண்டிய அளவில் வந்து இந்த அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீ வந்து தைரியம் இருந்தால் நேரடியாக பேசு. ஒரு அசம்பாவிதம் செயற்கையாக வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பேசு. அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? உங்களுடைய தொண்டர்கள் தானே சுத்தி வீடியோ எடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய தொண்டர்கள்ட்ட வீடியோவில் வந்து பதிவாகலையே எதுவும்? 41 பேரை சவுட்டி நசுக்கி கொன்னுட்டு பேசக்கூடிய பேச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதற்கெல்லாம் காரணம் அரசாங்கம், சதி நடந்தது. ஆனால் கோர்ட்டில் மட்டும் நீங்கள் போய் பேசும்போது இது வந்து இயல்பாக நடந்த ஒரு விஷயம், இதுக்கு யாரையும் குற்றப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் பேசுறது. கோர்ட்டை விட்டு வெளியில் வந்தால் வேற மாதிரி பேசுறது. நீங்கள் கரூர் சம்பவத்தை ஏன் திருப்பி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா, கரூர் சம்பவம் உங்களுக்கு ஒரு மைலேஜை தந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு ஒரு மவுசு கூடி இருக்கு, அந்த மவுசு குறையல. இன்னும் சொல்ல போறா விஜய் அவர்கள் மேல தவறு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஊதி பெருசாக்கிய ஒரு விஷயம் வந்து இங்க வந்து நடந்துட்டே இருக்கு. உங்களை கொண்டாடக்கூடிய மீடியாக்கள், உங்களை வச்சு செய்தி பரப்பி அதன் மூலமாக வந்து சம்பாதிக்கக்கூடிய மீடியாக்கள், விஜய் அவர்கள் இந்தா போயிட்டாரு, கார்ல கிளம்பிட்டாரு, விஜய் அவர்கள் இதை பேசிட்டாரு, தும்மிட்டாரு, இருமிட்டாரு இப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் ஊதி பெருசாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை நம்பி நீங்க மறுபடியும் இந்த கரூர் சம்பவத்தை பேசிட்டு இருக்கீங்க. இதுல என்ன சொல்றீங்க? விஜய் அவர்கள், தலைவர் அவர்கள் வந்து 30 நாள் வந்து மௌனமாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்களா? நாங்க வந்து மௌனத்திற்கு என்ன காரணம்? என்னுடைய வீட்டில் ஒரு தாய் இறந்தாலோ சகோதரி இறந்தாலோ நாங்கள் இப்படி தான் இருப்போம், துக்கத்தில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆதவர்ஜனா டெல்லியில் போய் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். தாங்கள் தப்பிக்கிறதுக்காக, சிபிஐ விசாரணை கொண்டு வர்றதுக்காக என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சிபிஐ விசாரணையில் உங்களுடைய குடுமி தான் சிக்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணராமல் இருக்கிறீங்களா, இல்லைன்னா உணர்ந்தது தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏற்கனவே சிபிஐ உங்ககிட்ட வந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து கேட்டிருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா காட்சிகளோட ஒருத்தர் வந்து இப்போ தலைமறைவாகி இருக்கிறாரு. அந்த காட்சிகள்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு வைக்கிறதுக்கான வேட்டு வேற மாதிரி வந்து பிஜேபி வந்து தயார் பண்ணும். பிஜேபியினுடைய ஆசைகளுக்கு, பிஜேபியினுடைய திட்டங்களுக்கு இணங்கலைன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் இதோட அஸ்தமித்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது உங்களுக்கு தெரியலனாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களுக்கு, மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அது தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் திமுகவை குற்றப்படுத்துங்க, திமுக வந்து சரியாக செய்யல அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆனால் இந்த பழியிலிருந்து உங்களால் ஒரு காலம் தப்பிக்க முடியாது. நீங்கள் திருப்பி பேசினீங்கனாலும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் உங்கள் பேரில் தவறு இல்லைன்னா ஏன் மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு அந்த மக்கள்கிட்ட கதறினீங்க, கண்ணீர் சிந்தினீங்க? நீங்கள் தான் தவறு இல்லையே. ஏன் 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க? உங்கள் பேரில் தவறு இல்லை, அரசாங்கம் காசு கொடுத்தாச்சுல. அப்போ வெளியில் ஒரு பேச்சு, உள்ளால ஒரு பேச்சு, நீதிமன்றத்தில் ஒரு பேச்சு, வெளியில் ஒரு பேச்சு. இதில் வேற சவால் தமிழக முதல்வருக்கு. 2026 நீங்கள் தோக்கும்போது சொல்லக்கூடிய அந்த டயலாக், மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படிங்கிற டயலாக்கை இப்போவே எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுகிறார்.
இன்னொன்று அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் இங்கே மகத்துவமான அடுத்த முதல்வருக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. எடப்பாடி அவர்களை வந்து சட்டை பண்ணலை அப்படிங்கிறது வேற விஷயம், அது இருக்கட்டும். ஆனால் சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு அந்த மவுஸ் இருக்கா? தன்னம்பிக்கைங்கிறது வேற இருக்குதா? இல்லைன்னா அந்த அளவுக்கு வாரதுக்கு நீங்கள் என்ன அரசியல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு அரசியல் நெருக்கடிகள், இல்லைன்னா தமிழகம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள், யாருனால இந்த சிக்கல்கள் நிலவிட்டுருக்கு, சமீபத்தில் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பில் என்ன முனைப்புகளை வந்து முன்னெடுக்கிறீங்க. திமுக ஏற்பாடு பண்ண அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வரல, விடுங்க. எஸ்ஐஆருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்னைக்கு நினைச்சாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத் வாரியாகவும் தொண்டர்களை இறக்கி விட எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறீங்க. இப்போ இறக்கி விடுங்க உங்களுடைய தொண்டர்களை, எஸ்ஐஆரை பற்றி புரிதலை உருவாக்குறதுக்கு. இல்லைன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வரும்போது அதை வந்து எப்படி நிரப்பி கொடுக்கணும், விடுபடாமல் இருக்கிறதுக்கு வாக்காளர்கள் என்ன செய்யணும், உங்களுடைய வாக்காளர்களை பாதுகாக்க நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அந்த விஷயத்தை எதுவுமே செய்யலை. ஆனால் தமிழகத்தில் திமுக மட்டும் தீவிரமாக இந்த விஷயத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஆனால் மக்களுடைய எந்த பிரச்சனைகள்லையும் ஈடுபட மாட்டீங்க, களத்தில் வந்து போராட மாட்டீங்க. நான் அறிக்கை மட்டும் வெளியிட்டுட்டு 2026 நேராக வந்து முதல்வர் பதவியில் வந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கக்கூடிய, எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் விஜய் அவர்களுடைய அரசியல் எந்த மாதிரி நகரப்போகுது. இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் அவரை வந்து நாசமாக்க போகிறாங்களா, இல்லைன்னா உண்மையிலே வந்து இவர்கள் வந்து தமிழகத்தில் அரசியல் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.